எனக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் என் கையில் ஒப்புக் கொடுக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது நியாயாதிபதிகள் 1:2. அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் என்றார். வழி விலகி போன கெட்ட குமாரன் முதலில் தீர்மானம் செய்தான், தகப்பனுக்கும் தேவனுக்கும் விரோதமாக பாவம் செய்தேனே, அதை நான் அறிக்கையிட வேண்டும் என்று. பிறகு அங்கிருந்து எழும்பி புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். இரு கரம் விரித்து தகப்பன் அவரை ஏற்றுக்கொண்டு இழந்த சுதந்திரத்தை அவருக்கு திரும்பவுமாய் கொடுத்தார். யூதா என்றால் துதி என்று அர்த்தம். உங்களுக்கு நீங்க ஏற்பட்டின அநேக காரியத்திலிருந்து எழும்பி புறப்படுங்க, ஆயத்தப்படுங்க. கர்த்தர் சொல்றதை கேட்டு அவர் பின்னாடி வாங்க. நீங்க விரும்புறத கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுப்பாருங்க. ஜெபிக்கலாமாங்க. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததே. நான் என்ன கிரியை செய்து உம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்ற அறிவை எனக்கு தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.